நாடு முழுவதும் மிக கோலாகலமாக கொண்டாடப்படும் தீபாவளி பண்டிகை இந்த ஆண்டு வரும் 20ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ளது. இந்த நன்னாளில் அனைவரும் புத்தாடைகள் அணிந்து பட்டாசுகள் வெடித்து தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவதைப் போலவே வீடுகளில் தங்களது குடும்பத்தினரோடு இனிப்பான மற்றும் சுவையான பலகாரங்கள் செய்து சாப்பிடுவதும் வழக்கம். இந்த நிலையில்தான் தமிழ்நாடு அரசு ஒரு அதிர்ச்சியூட்டும் பதிவை வெளியிட்டிருக்கிறது. அதில் தித்திப்பான உணவுப் பொருட்களுக்கு பின்னால் ஒளிந்திருக்கக்கூடிய கசப்பான உண்மையை மாநில பாதுகாப்புத்துறை எடுத்துக்காட்டியிருக்கிறது. இது இனிப்பு மீது அதீத பிரியம் கொண்டவர்கள் மத்தியில் ஒருவித கலக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது என்றே கூறலாம். அந்த பதிவு என்னவென்றால், இனிப்பு பிரியர்களே கவனம், உங்கள் உடலுக்கு சர்க்கரை எப்போது எதிரியாக மாறுகிறது என தெரியுமா? 25 கிராம் சர்க்கரை தான் லிமிட். அதை தாண்டினால் சர்க்கரை நோய், மாரடைப்பு ஆகிய உடல்நல கோளாறுகள் ஏற்படும் அபாயம் உள்ளது. கணக்கு போட்டு பாருங்கள், சுவைக்காக உங்கள் ஆரோக்கியத்தை இழக்காதீர்கள் என எச்சரிக்கப்பட்டிருக்கிறது. மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் தமிழ்நாடு உணவு பாதுகாப்புத்துறை இந்த பதிவை வெளியிட்டிருப்பது பாராட்டுக்களை பெற்று வருகிறது. சரி, உடலில் சர்க்கரை அளவு அதிகரித்தால் என்னென்ன பிரச்சனைகள் எல்லாம் சந்திக்க நேரிடும் என்பதை பார்ப்போமா? உலக உடல் பருமன் குறியீட்டின்படி வரும் 2035ஆம் ஆண்டில் உலகில் 51% அல்லது 400 கோடி பேர் அதிக உடல் எடையை கொண்டவர்களாக இருப்பார்களாம். அதே நேரத்தில் குழந்தைகளின் உடல் பருமன் விகிதம் 2 மடங்கு அதிகரிக்கும் எனவும் கூறப்படுகிறது. உலகளாவிய ஒரு அறிக்கையின்படி பெண் குழந்தைகளின் உடல் பருமன் விகிதம் ஆண்களை விட 2 மடங்கு அதிகமாக இருக்குமா? அமெரிக்கன் ஹார்ட் அசோசியேஷன் வெளியிட்டிருக்கும் ஒரு அறிக்கையின்படி ஒரு ஆண் ஒரு நாளைக்கு 36 கிராம் அல்லது 150 கலோரிகளுக்கு மேல் சர்க்கரையை உட்கொள்ளக்கூடாது. அதே நேரத்தில் பெண்கள் 25 கிராம் அல்லது 100 கலோரிகளுக்கு மேல் சர்க்கரை எடுத்துக்கொள்ளக்கூடாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது மட்டுமில்லாமல் சர்க்கரை சாப்பிடுவதால் கல்லீரல் பாதிப்பு, உடல் வீக்கம், மனக்குழப்பம், தோல் சுருக்கம், உடல் சோர்வு உள்ளிட்ட பிரச்சனைகளும் ஏற்படும் அபாயம் இருக்கிறது. அதனால் சர்க்கரை உணவுப் பொருட்களுக்கு பதிலாக பேரீச்சம்பழம், அத்திப்பழம், உலர்ந்த பிளம்ஸ், திராட்சை மற்றும் கருப்பு திராட்சை ஆகியவற்றை உட்கொள்ளலாம் என மருத்துவர்கள் பரிந்துரைக்கின்றனர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.